நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். அர்த்தாஷ்டம சனி விலகுது. தாயின் உடல்நிலை சீராகும். வண்டி வாகனம் பழுது அடிக்கடி செலவுகள் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தது இல்லையா, இப்போ அது எல்லாமே சீராகும். வண்டி வாகனம் வீடு மனை வாங்குகிற யோகம் இருக்குது. உங்கள் உடல்நிலையும் சீராகும். நல்லாயிருக்கும், நல்லாயிரும். ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் எல்லாமே நல்லாயிரும். மே மாதத்துக்கு அப்புறமா குருவோட பார்வை உங்கள் 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு விழுகுது. பொதுவாக இந்த 4க்கு அதிபதி தான் சனி பகவான். 4க்கு அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறது சிறப்பு தான். இருந்தாலுமே பிள்ளைகள் வழியாக சிரமங்களும் சங்கடங்களும் உங்களுக்கு நிகழும். பிள்ளைகளுக்குமே சங்கடங்கள் நிகழும். பிள்ளைகள் மாணவ பருவத்தில் இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்க படிப்பில் அதிகமாக கவனம் செலுத்தி படிக்கணும். படிப்பில் குறைபாடு ஏற்படுறதுக்கு மார்க் எல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் அதில் படிப்பில் கவனம் செலுத்தணும். மாணவர்கள் இடத்தின் பேரில் நிலத்தின் பேரில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே நீங்கும். அது சார்ந்த பிரச்சனைகளும் எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு இந்த வருஷம் கண்டிப்பான முறையில் அமையும். அதாவது உங்கள் ராசிக்கு 2, 5க்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். அப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறதுக்கு விருப்பப்பட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பான முறையில் வேலை கிடைக்கும். கமிஷன் சார்ந்த தொழில் ஏதாவது நீங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. மறைமுக வருவாய் உண்டு. மனைவியோட உடல் நலத்தில் சற்று கவனம் செலுத்தணும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் குரு பார்வையால் அது சீராகும். 2ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் குரு பகவான் மே மாதத்துக்கு அப்புறம் பார்வை செலுத்துறதுனால இந்த வருஷம் உங்களுக்கு சுகபோகம் அதிகமாக இருக்கும். நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.